புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி களத்துக்கு வந்திருக்கும் தளபதி நடிகர் வெள்ள பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் சொல்லத்தான் நினைத்தாராம். ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அரியலூர் டாக்டர் அனிதா தொடங்கி கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சாவுகள் வரை எப்பொழுதுமே பாதிப்புக்குள்ளாகும் மக்களை வழக்கமாக நேரில் சென்று பார்ப்பதுதான் தளபதி நடிகரின் அடையாளமாகவும் இருந்து வந்தது. ஆனால் சமீபத்திய வெள்ள பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட செல்லும் பொழுது தேவையற்ற சலசலப்புகள் வரக்கூடும்னு களத்தில் இருந்து தகவல் தொடர்ந்து வரவும், அதுவும் இல்லாம மீடியா என்கிற பெயரில் வெள்ள பாதிப்பு பகுதியில் சிலர் நுழைக்கப்பட்டு தேவையில்லாம வாயை கிளறவும் வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தனவாம். அதனால் தான் பாதிக்கப்பட்ட மக்களில் சிலரை நேரில் வரவழைத்து தன்னாலான பேரிடர் உதவிகளை வழங்கினாராம் தளபதி நடிகர். கதை சொல்வதில் வல்லவரான வாய்ப்புள்ள ராஜா தலைவர் சங்கி என்கிற வார்த்தைக்கு ஆதரவாக அடுத்தடுத்து சிலம்பு சுற்றுவது கட்சிக்குள் மறுபடியும் பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறதாம். பாஜகவை ஆதரிக்கிற சோசக குரல் தான் என தொண்டர்களுக்குள் மனக்குழப்பத்துடன் குமரல்கள் வெடிக்கிறதாம். ஏற்கனவே பல மாவட்ட போர்வாள்கள் கட்சி கூடாரத்தை காலி செய்து கொண்டிருக்கும் நிலையில் சங்கி சர்ச்சைக்கு கதை சொல்லி தலைவர் கட்சி தயாராகும் தம்பிகளுக்கு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நினைக்கிறார்களாம். மீதமுள்ள உடையினருக்கும் தம்பிகள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என கதை சொல்லி இயக்குனர் தெளிந்து உறுதியாக இருப்பதால் சீக்கிரமே அடுத்தடுத்த விக்கெட்டுகள் தாறுமாறாக விழும் என்கிறார்கள் கூடாரத்துக்குள் இருப்பவர்கள். பெண் நிர்வாகியும் இந்த அதிரடி விக்கெட்டுக்குள் அடங்குவாராம். இந்த மாதத்துக்குள் மகிழ்ச்சியுடன் காளி ஆட்டத்துடன் வெளியேறுவார் என்கிறார்கள் உண்மை அறிந்தவர்கள். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? IAS IPS அதிகாரிகளை ஒருங்கிணைத்து கலைப்பணிகளில் இறக்கி விடுவதில் தவிர்க்க முடியாத குளறுபடிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், அதனால்தான் மக்களின் ஆதங்கத்தை சரி செய்ய முடியவில்லை எனவும் சொல்கிறார்கள் கோட்டை சுவர் வட்டாரங்கள். வெள்ள பாதிப்பு பகுதிகளில் சீனியர் அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பையும் மாவட்ட அதிகாரிகளின் வேகத்தையும் இன்னும் அதிகமாயிருக்க வேண்டுமாம். உரிய உத்தரவு வராததால் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் நின்று கொண்டு அதிகாரிகள் திண்டாடி வருகிறார்களாம். கோட்டச்சுவரின் உச்ச அதிகாரியின் பேச்சை அடுத்த கட்ட அதிகாரிகள் களத்தில் இருப்பவர்களுக்கு உரிய வகையில் கிரீன் சிக்னல் கொடுக்காததும் குளறுபடிகளுக்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் கோட்டச்சுவர் வாசிகள். அமைச்சரை நோக்கி சோற்றை அள்ளி வீசுகிற அளவுக்கு மக்களின் கொதிப்பு இன்னும் கடுகளவு கூட அடங்கவில்லை என்பதை கண்டறிய முடியாமல் உளவுத்துறை கோட்டை விட்டதாகவும் சொல்லி புலம்புகிறார்களாம் ஓல்டு அதிகாரிகள். வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் இரண்டு தரப்பு சந்திப்புகளை டெல்லி பெரும்புலிகளிடம் நடத்தி வருகிறதாம் உள்நாட்டு ஆளுந்தரப்புகள். கொள்கை ரீதியான மோதலாக மட்டுமே முட்டி மோதி கொள்வோம், மற்றபடி இறுக்கமான இணக்கத்துடன் கைகோர்த்து செல்வோம் என்கிற அளவுக்கு பேசி வருகிறார்களாம். சட்ட ரீதியான விஷயங்கள் தொடங்கி 2026 வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது வரையிலான பல ஏற்பாடுகளுக்கு இணங்கி போகும் டீலிங் அவசியமாகப்படுகிறதாம். சீனியர் அமைச்சர் சொல்லி கிடந்த இந்த ரூட்டை தான் உள்நாட்டு தரப்பும் பல வழிகளில் பின்பற்ற தொடங்கியிருக்கிறதாம். ஆனால் டெல்லி பெரும்புலிகள் சுபாவம் அறிந்தவர்கள் ஆளுந்தரப்பு மீதான புலிப்பாய்ச்சல் கொஞ்சம் கூட குறையாது என வெகு சீக்கிரமே ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் சிக்கலுக்கு ஆளாகுவார் என்கிறார்களாம் டெல்லி தருவார்கள்.